ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. பிகாஸ் நம்ம எல்லாருமே காஃபி குடிச்சிருப்போம். ஆனா நல்ல காஃபி அப்படிங்கிறது வந்துட்டு அது யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா, வீட்ல போடுற காஃபிய விட நல்ல கெஃபே ஸ்டைல்ல காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம கேப்பச்சினோ இந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் நம்ம வீட்லயே செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நானும் நெறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அகாரோலருந்து இந்த காஃபி மிஷின் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோல இந்த காஃபி மிஷினில் நம்ம என்னென்ன காஃபி எல்லாம் போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரே ஆர்வமாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து இதில் என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாவ், இதெல்லாம் நம்ம ஒரு கஃபேல தான் பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது நல்லா ஸ்பெஷலாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மில்க் ஃப்ராத் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காஃபி மிஷின் கூடவே பின்னாடி வாட்டர் ஃபில்டரும் சேர்ந்து வந்துடும். இதில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கூடவே நமக்கு வந்து இந்த 2 விஷயமும் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்பூன், நம்ம காஃபி பவுடர் எடுத்து இந்த ஃபில்டரில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் போட்டோன்னா இது நிறைஞ்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் இது ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணி அண்ட் இதுக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து காஃபி ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும். ஸோ அதுதான். அண்ட் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதுக்கு நம்ம ப்ளக் கொடுத்துருக்காங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் காஃபி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம காஃபி போட போட நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கீழெல்லாம் சிந்த ஆரம்பிக்கும் இல்லையா? அதுக்காகவே இந்த போர்ஷனை ரிமூவல் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே அந்த வேஸ்டான காஃபி எல்லாம் இதுக்குள்ளே வந்து கலெக்ட் ஆகிக்கும். கூடவே இங்கே வந்து நமக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலரில். இதில் நம்ம அந்த வேஸ்டான காஃபி எல்லாம் கலெக்ட் ஆக இந்த போர்ஷன் வந்து இப்படியே மேலே வந்துடும். மேலே வந்தோன்னா நம்மளுக்கு இண்டிகேஷன் ஆகிடும், ஓகே இது நிறைஞ்சிருச்சு அப்படின்னு. அப்புறம் இதை எடுத்து நம்ம தனியாக வாஷ் பண்ணி திருப்பி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி போட்டு வச்சுக்கலாம். மிஷினுக்கு பின்னாடியே நமக்கு ஒரு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத வெளியிருந்தே பார்த்துக்கலாம். அண்ட் கூடவே இங்கே வந்து மேக்ஸ் லெவல் அண்ட் மினிமம் லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மினிமம் லெவலுக்கு கீழே தண்ணி இல்லாத மாதிரி நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும். அண்ட் மேக்ஸுக்கு மேலேயும் போகாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம செப்பரேட்டாக இப்படி கழட்டி இந்த ஹெட்டை மட்டும் நம்ம கழட்டி இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டேங்க்கே நம்ம செப்பரேட்டாக இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த டேங்கை நம்ம ரிமூவ் பண்ணி இதில் தனியாக வாட்டர் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் கூட இப்படி மாட்டிக்கலாம். இப்படி மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம தெர்மல் அனலாக். இது வந்து நம்ம ஆன் பண்ணோடனே இந்த ப்ரெஷர் அதிகமாகி நமக்கு காஃபிக்கு வேணுமா இல்லை ஃப்ராத் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான அந்த டெம்பரேச்சர் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 இண்டிகேஷன் லைட்ஸ் வந்து இங்கே எரியும். இது வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டனு. ஸோ இப்போ வந்து ஆனில் இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம காஃபிக்கானது வந்து இங்கே இண்டிகேஷன் ஆகிட்டுருக்கு, இப்போ ரெடியாக இருக்குது. இது எப்படி நாங்கள் பண்ணோன்னா, இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த இண்டிகேட்டர் டேரெக்டாக வந்து இந்த கப்புக்கு வந்து நின்றோம். ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம காஃபிக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து சூடான தண்ணி வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இங்கே நம்ம காஃபி பவுடர் வச்சோம்னா அந்த எக்ஸ்ப்ரெஸோ வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம மில்க் ஃப்ராத் பண்ணுறது, மில்கை வந்து நல்லா நுரையாக்கி தரது. ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த லைட் ஏரியும். அண்ட் இந்த அப்படியே தெர்மோமீட்டர் டேரெக்டாக இங்கே வந்து இந்த ஹீட்டுக்கு ரெடியாகி நின்றோம். இப்போ வந்து நம்ம பட்டன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே நல்ல சுடு தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த சுடு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சா? அண்ட் இந்த ஃபில்டர் வந்து நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு இந்த மிஷின் ரெடியாக இருக்குது. இந்த மிஷின் இந்த ஃபில்டருக்குள்ளே தான் நம்ம வந்து காஃபி பவுடர் போட்டு நல்லா அமுக்கி இதுக்குள்ளே செட் பண்ண போகிறோம். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த சுடு தண்ணி வந்து அந்த டிகாக்ஷன் வந்து நமக்கு வெளியே வரும். ஸோ இதுதான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பார்ட் வந்துடும். இது வந்து நமக்கு ஃபில்டர் பார்ட். இது எப்படின்னா நம்ம காஃபி பீன் அரைச்ச பவுடர் தான் இதுக்குள்ளே போடணும். நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதில் போட்டுட்டு மேக்ஸிமம் லெவல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்ட்டை டேரெக்டாக நம்ம இதுக்குள்ளே வச்சு இப்படி ஃபிட் பண்ணனா உள்ளே போயிடும். ஸோ இதுக்குள்ளே இந்த சுடு தண்ணி வந்து இந்த டிகாக்ஷன் வந்து இந்த வழியாக இறங்கி அண்ட் வெளியே இந்த 2 ஹோல்ஸ்லையும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஃபில்டரில் நம்ம காஃபி பவுடரை அரைச்சதை போட போகிறோம். அதாவது இது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கிடையாது, காஃபி கொட்டையை அரைச்ச பவுடர் இருக்கும் இல்லையா, அதுதான் ஆட் பண்ணுறேன்.
ஒரு ஸ்கூப் எடுத்தாச்சு. இப்போ இதில் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஈவனாக பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூப்புக்கு பின்னாடியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு ஈவனாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் நல்லாவே ஃபைன் பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ 7 to 10 கிராம்ஸ் கிரவுண்டட் காஃபி போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபில்டரில் காஃபி பவுடர் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்சர்ட் பண்ணுறது தான். ஸோ இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னா, இங்கேயே வந்து பட்டனில் கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் சென்டரில் லாக்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா ரைட் சைடில் இப்படி வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணி சென்டருக்கு வந்தோம்னா லாக் ஆகிடும். இதுதான் இதோட மெக்கானிசம். நம்ம ஃபில்டரை வந்து லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து கப் வச்சு நம்ம எஸ்ப்ரெஸோ பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பட்டன் ஆன் பண்ண போகிறேன். காஃபி மேக்கரில் கலெக்ட் பண்ண எஸ்ப்ரெஸோவுக்கு மேலே எவ்வளோ ஃபோமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ க்ரீமியாக திக்காக இருந்துச்சு. இப்போ வந்து எஸ்ப்ரெஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தான் மில்க் ஃப்ராத் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே க்ரீன் கலர் ஃப்ராத்துக்கான இண்டிகேஷனும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ மில்க் இதுக்குள்ளே விட்டு நான் டெம்பரேச்சர் மாற்ற போகிறேன். அண்ட் இந்த மாதிரி மில்க்கை ஃப்ராத் பண்ணும்போது நம்ம கோல்டாக நல்ல சில்லுன்னு இருக்கிற மில்க் தான் யூஸ் பண்ணணும். இந்த காஃபி மேக்கரில் நம்ம அட் அ டைம் 10 கப் ஆஃப் காஃபி பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் பிரேக் விட்டாலே போதுமானது. இப்போ இந்த காஃபி பவுடர் நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுனால அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடுவேன். அவ்வளோதான். ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இதை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 கப் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த இடத்துல 2 கப் கரெக்டாக அதுக்குள்ளே ஃபில்டர் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எடுத்தாச்சு. நல்ல ஃப்ராத்தியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டிகாக்ஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இதில் வந்து எடுத்திருக்கேன். பாலை வந்து நல்லா நுரைச்சி வரது கொடுத்துருக்கு. பிகாஸ் இதுலேருந்து ஊற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இது வந்து பச்சை பால் தான் நான் எடுத்திருக்கேன். இது வெறும் அதாவது சூடு எல்லாம் எதுவுமே பண்ணல. இதில் தான் நமக்கு சூடாகவும் பண்ணி கொடுக்கும், நுரையாகவும் செஞ்சு கொடுக்கும் பாலை. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊற்றின பால் வந்து 1/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கோன்னா அது அப்படியே ஃபுல்லாக நுரைச்சி வருது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. மில்க் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ராத்தியாக வேணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. எனக்கு இப்போ இந்த லெவலுக்கு ஓகேன்னு ஃபீல் ஆகுது. இப்போ நான் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா டிகாக்ஷன், இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ண போகிறேன். வாவ்! ஸோ இதில் ஃப்ராத்தியான மில்க் ஊற்றி காஃபி ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மில்க் நல்லா திக்காக இருக்குது. கஃபேயில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக நல்லா ஜிக்லியாக இருக்குது. ரெடி. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்லா அந்த நுரையோடு குடிக்கும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கடையில் குடிக்கிற மாதிரியே இருக்குது. சும்மா சொல்ல, நிஜமாவே நல்லா இருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லி ஐஸ்டு லேட்டாவும் ட்ரை பண்ணி பார்த்தோம். சம்மருக்கு இந்த மாதிரி சில்லுன்னு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். ஒரு கஃபேல போய் ஆர்டர் பண்ணி குடிச்சா எவ்வளோ ரிச் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அதனால இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி முத்துக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் கொடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருளை ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வாங்கி அதை யூஸும் பண்ணி பார்த்தாச்சு. 3 months நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ரிவ்யூவும் நான் செப்பரேட்டாக ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.